பாமக வழக்கில் உரிமையியல் நீதிமன்றத்தை அணுக டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடிதங்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க முடியாது என்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், விவரம். வணக்கம் பிரகாஷ். பாமகவுக்கு உரிமை கோரி அந்த கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் டெல்லி உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருந்தாரு. அதுல பாமகவினுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் தான் இருக்கிறார் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னது தவறானது. இந்த விவகாரத்துல உரிய ஆவணங்களை பரிசீலிக்க தேர்தல் ஆணையம் தவறிவிட்டது அப்படின்னு அவங்க தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதற்கு அன்புமணி தரப்புல எதிர்வாதங்களை வைத்தாங்க. நாங்க சரியாகத்தான் செய்திருக்கிறோம், முறைப்படி விதிப்படி தான் எல்லாமே பண்ணியிருக்கோம்னு அவங்க தரப்புல சொல்லப்பட்டது. தேர்தல் ஆணையமும் ஆவணங்களின் அடிப்படையில தான் அன்புமணி தலைவராக இருக்கிறார் அப்படின்னு நாங்க சொன்னோம் அப்படின்னு பேசிட்டு இந்த நிலைமையில அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டு நீதிபதி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்கீகரிக்கப்படாத கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் கட்சியோட உள் விவகாரங்கள்ல தலையிட்டு முடிவெடுக்க முடியாது. கடிதங்களின் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம், அதாவது அந்த அடிப்படையில தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க முடியாது. அங்கீகரிக்கப்படாத கட்சியின் உரிமை கோரல் விவகாரத்துல ஒரு சாராரின் கருத்தை பெற்று தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க முடியாது. அது தேர்தல் ஆணையத்தோட அதிகார வரம்புக்குள்ள வராது. கட்சி உரிமை கோரல் விவகாரத்துல சிவில் நீதிமன்றத்தை நீங்க அணுகுங்க அப்படின்னு உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் முடிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப இரு தரப்புல யாரு சிவில் நீதிமன்றத்தை அணுக போறாங்க அப்படிங்கிற முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, வாதத்தின் போது தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரெண்டு தரப்புமே உரிமை கோரினா சின்னம் முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல ரெண்டு பேரும் கையெழுத்து போட முடியாது. யாரு அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கதான் கையெழுத்து போட முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த நிலைமையில நீதிமன்றம் நீங்க சிவில் கோர்ட்டை அணுகுங்க, இந்த பிரச்சனையில தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அடுத்த கட்டமாக யாரு சிவில் நீதிமன்றத்துக்கு போறா, அங்க இந்த மாதிரியான விஷயங்கள் முன்வைக்கப்பட போகுது. தேர்தல் நேரத்துல யாரு அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட போறாங்க, யாருக்கு சின்னம் போக போகுது, இல்ல சின்னம் முடக்கப்பட்டு ரெண்டு பேருக்குமே வேற சின்னங்கள் வழங்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி முக்கியமான கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கிறது. இதற்கான பதிலடியை நாம் சற்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன். இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.